ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்ரெஷன் போயிடலாம். ஸோ இந்த ரெக்ரெஷன் தான் நம்ம பார்த்தோம். ரெக்ரெஷன் வந்து என்னன்னா ஒரு டிபெண்ட் வேரியபிள் இருக்கு, ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கு. இது ரெண்டுத்துக்கோட ரிலேஷன் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வந்து இந்த ரெக்ரெஷன் யூஸ் பண்ணுவோம். அதாச்சும் இந்த ஹைட், இப்போ நான் இங்க ஹைட் வச்சிருக்கேன், இங்க லாங் ஜம்ப் வச்சிருக்கேன் அப்படின்னா ஹைட்டை பொறுத்து அவங்க குதிக்கிற அடி வந்து மாறுது. அப்போ எனக்கு ஹைட் வந்து இண்டிபெண்ட் வேரியபிள், லாங் ஜம்ப் ஹீட்ன்றது வந்து டிபெண்ட் வேரியபிள். கரெக்டா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். கார்லேஷன் வந்து எப்படி இருக்கு, இங்க வந்து இந்த மல்டிபிள் ஆர் இருக்கு பத்தியா, இந்த மல்டிபிள் ஆர் 1க்கு எவ்வளோ க்ளோஸா இருக்கு இல்ல -1க்கு எவ்வளோ க்ளோஸா இருக்குன்றதுதான். ஸோ இதோட ரேஞ்ச் வந்து -1 to +1. ஸோ இப்போ +1 கிட்ட ஐ மீன் 0.9 0.98 அப்படிலாம் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் கம்ப்ளீட்லி இன்ஃப்ளூயன்ஸ். டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து ஃபுல்லா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வச்சு. இதே ஜீரோ கார்லேஷன் ரிசல்ட் கிடைச்சிச்சுன்னா எந்த டிபெண்டன்ஸுமே ரெண்டுத்துக்குமே இல்லை. -1ன்னா நெகட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து, ஸோ ப்ளஸ்னா பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ், டைரக்டா ப்ரொபோர்ஷனலா இருக்கு. -0ல இருந்து -1 கிட்ட போக போக நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றதுதான் கான்செப்ட், பேசிக்கா இருக்கிற ரெக்ரெஷனோட கான்செப்ட். இப்போ எனக்கு வந்து இந்த ஃபுல்லா எனக்கு வந்து ஒரு அவுட்புட் வேணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்க டேட்டா போயிட்டு அனாலிசிஸ் போயிட்டு இங்க வந்து ரெக்ரெஷன் ஒன்று இருக்கு. ஸோ ரெக்ரெஷனை செலக்ட் பண்ணிக்கோ. எப்பவுமே வந்து லேபிள்ஸ் வந்து ஹெட்டிங்கோட எடுத்தேன்னா லேபிள்ஸ் கொடுக்கணும், இல்லைன்னா தேவை கிடையாது. இப்போ இதுல வந்து இன்புட் ரேஞ்ச் வந்து எனக்கு இங்க இருந்து இருக்குன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி லாங் ஜம்ப் ஃபீட் வந்து எக்ஸ் வேரியபிள், சாரி 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 ஆக்சுவலா வந்து y வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் நம்ம ரேஞ்ச் செலக்ட் பண்ணோம். இப்போ ரிக்ரெஷன் போயிட்டு இப்போ வந்து இன்புட் என்னது y ரேஞ்ச். என்ன, y வந்து நமக்கு டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ லாங் ஜம்ப் ஃபீட் வந்து தான் என்னோட டிபெண்டன்ட் வேரியபிள். இன்புட் எக்ஸ் ரேஞ்சில் கொடுக்க போறது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் லேபிளோட தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ரோ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால லேபிள்ஸ் கொடுத்துக்கோ. எப்பவுமே நம்ம 95% எவ்வளோ வந்து டிஃபரன்ஸ் தான் பார்ப்போம், கான்ஃபிடன்ஸ் லெவல். அவுட்புட் ரேஞ்ச் போயிட்டு ஏதாவது ஒரு செல் இங்க கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா கிளிக் ஆன் ஓகே. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் டேபிள் தான் நமக்கு முக்கியமான டேபிள். இங்க வந்து ஒரு சம்மரி அவுட்புட் இருக்கு, ஒரு அனோவா டேபிள் உனக்கு முன்னாடியே தெரியும். இது வந்து நார்மலா கோஎஃபிஷியன்ட் என்ன, பி வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இது நமக்கு பெருசா தேவையில்ல. அனோவா உனக்கு தெரியும். இந்த சம்மரி அவுட்புட் தான் மெயினான அவுட்புட். ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா மல்டிபிள் ஆர் அப்படின்னா வந்து உன்னோட காரலேஷன் கோஎஃபிஷியன்ட். நம்ம ஆல்ரெடி காரலேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா, காரலேஷன் கோவேரியன்ஸ்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். காரலேஷன் என்னது, மெஷர்ஸ் த லீனியர் அசோசியேஷன். ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு நடுவுல இருக்க என்ன டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குன்றது கண்டுபிடிக்கிறதா காரலேஷனு. -1ல இருந்து +1, அதே தான் நமக்கு வந்து இங்க மல்டிபிள் ஆர்ல போக போகுது. ஓகேவா? -1 to +1 ரெண்டு காரலேஷன் 0வா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லை. ஸோ இது வந்து நான் உனக்கு சொல்லி கொடுத்த ஃபார்முலா. காரலேஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும், கோவேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் எக்ஸ் வேரியன்ஸ் ஒய். ஸோ இதுதான் நம்ம அன்னைக்கு பார்த்துருந்தது, எப்படி வந்து வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும், எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்ன அது அப்படின்னா. எல்லாத்துக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருந்தோமா, x² கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஆவரேஜ், y² கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஆவரேஜ். இது வந்து ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் ஏன்னா நம்ம வேரியன்ஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், வேரியன்ஸ் y கண்டுபிடிக்கணும், தென் யூ டிவைடட் பை ஸ்கொயர் ரூட்.
ஆனா உனக்கு எக்ஸல்லே ஒரு ஃபார்முலா இருக்கு, அது பேர் வந்து CORREL. நான் வந்து உனக்கு அது மேத்தமெட்டிக்ஸா எல்லாம் சொல்லி கொடுத்தேன். CORREL ஃபங்க்ஷன் போட்டுட்டு உன்னோட ரெண்டு ரெண்டு இதோட ரேஞ்சு, ஏ வேரியபிளோட ரேஞ்சு, பி வேரியபிளோட ரேஞ்சு கொடுத்தனாலே உனக்கு வந்து இந்த கார்லேஷன் வந்து கிடைச்சிரும். அதே தான் இங்க வந்து நடந்திருக்கும், பேக் எண்ட்ல நடந்திருக்கும். ஸோ இப்போ வந்து இதுல வந்து பார்த்தோன்னா இந்த மல்டிபிள் ஆர்ன்றது வந்து என்னது, மல்டிபிள் ஆர் வந்து உன்னோட காரலேஷன் கோஎஃபிஷியன்ட். எய்தர் ரேஞ்ச் வந்து -1 2 +1. 0னா நமக்கு வந்து ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒன்று வந்து இன்னொன்று இன்ஃப்ளூயன்ஸே பண்ணல. இப்போ இன்கேஸ் ரேஞ்சஸ் ஃப்ரம் 0 to 1 இருந்துச்சுன்னா ஏ இன்க்ரீஸ் ஆகுறப்போ பியும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ரேஞ்சஸ் ஃப்ரம் 0 to -1 இருந்துச்சு அப்படின்னா ஏ இன்க்ரீஸ் ஆகுறப்ப பி டிக்ரீஸ் ஆகுது. புரியுதா இது வரைக்கும் உனக்கு? புரியுது மேம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா உன்னோட ஆர் ஸ்கொயரும் வந்து எவ்வளோ தூரம் உனக்கு டேட்டா வந்து ஃபிட் ஆகுது அப்படின்றது தான் வந்து அதோட மீனிங். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 27%, இப்போ 0.27 எப்படி நீ வாசிக்கணும் அப்படின்னா ரீட் இட் அஸ் 27%. அதாச்சு நம்ம வந்து ஒரு லைன் கிராஃப், ரெக்ரெஷனோட கிராஃப் எப்படி, வெயிட் பண்ண ஒரு நிமிஷம், நான் ரெக்ரெஷனோட கிராஃப் உனக்கு எடுத்து காட்டேன். ஒரே நிமிஷம், லீனியர் ரெக்ரெஷன் கிராஃப் எடுத்துக்கிறேன். இப்ப பார்த்தனா லீனியர் ரெக்ரெஷன்னா வந்து இப்படிதான் பண்ணியிருக்கோம், ஒரே கோடா இருக்கும். சரியா? இப்போ இதுல வந்து உனக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு, 27%. அதாச்சு 27% ஆஃப் வேல்யூஸ் வந்து இந்த லீனியர் ரெக்ரெஷன் லைன்ல இருக்கும். ஓகே, ரிமைனிங் இருக்கிற 73% லைனுக்கு முன்ன பின்ன இருக்கும். புரிஞ்சுச்சா கான்செப்ட்? புரியுது மேம். So read it as 27% on regression line, remaining 73% வந்து outside the line. ஸோ அதுதான் வந்து இங்க நமக்கு தெரிய வேண்டிய வேல்யூ. அட்ஜஸ்டட் ஆர் ஸ்கொயர்னா சேம் ஆர் ஸ்கொயர் மாதிரியே தான், பட் சில வேல்யூஸை வந்து ஒமிட் பண்ணி அது வந்து எடுக்கும். அதனால இது பேர் வந்து அட்ஜஸ்டட் ஆர் ஸ்கொயர். அப்சர்வேஷன்ஸ் உனக்கு தெரியும், ஸ்டாண்டர்ட் எரருக்கு வந்து ஃபார்முலா இருக்கும் எக்ஸல்ல, அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் எரர்ன்றது வந்து நத்திங் பட் உன்னோட அனாலிசிஸ் எவ்வளோ அக்யூரேட்டா இருக்கு. 84% அக்யூரேசி வந்து இருக்கு. இந்த ரெக்ரெஷன் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, 27% வந்து ரெக்ரெஷன் லைன்ல இருக்கு, 73% வந்து அவுட் சைடு லைன் இருக்கு. இது பேசிக்கலா நீ எழுதுற ஆன்சர் 100க்கு எவ்வளவு மார்க், எவ்வளவு தூரம் நீ கரெக்டா எழுதிட்ட, அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் எரர். சிம்பிளா சொல்லணும்னா இட் மெஷர்ஸ் ஜஸ்ட் நத்திங் பட் யுவர் அக்யூரசி. புரிஞ்சுச்சா? இது அப்சர்வேஷன்ஸ் வந்து மொத்தமா உனக்கு என்ன அப்சர்வேஷன்ஸோ அதுதான் வந்து இதுல இருக்கும். புரிஞ்சுச்சுல மணிக்கு ரெக்ரெஷன்னா என்னன்ட்டு? ஸோ பேசிக்கலா ஒரு ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிள எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அவ்வளவுதான். உனக்கு தேவையானது இந்த சம்மரி அவுட்புட் மட்டும்தான். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மல்டிபிள் ஆறு, இன்னொன்னு அது வந்து -1 to +1, அந்த ரிலேஷன்ஷிப் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஆர் ஸ்கொயர் வந்து உன்னோட ரெக்ரெஷன் லைன், லீனியர் ரெக்ரெஷன் லைன்ல எப்படி ஃபிட் ஆகுது, ஆர் ஸ்கொயர் விட்டு பெருசா தேவை இருக்காது. ஸ்டாண்டர்ட் எரர் வந்து உன்னோட அக்யூரசி எவ்வளோன்றது. ஓகேல? அடுத்து நம்ம ஜி டெஸ்ட்டுக்கு போவோம். இந்த 4 இயர் எனக்கு வேலை செய்யலாம் இருந்தது என்னன்னு நான் உனக்கு பார்த்து சொல்றேன். சரியா? நெக்ஸ்ட் நம்ம போவோம், ஜி டெஸ்ட் போவோம். ஜி டெஸ்ட், பி டெஸ்ட், எஃப் டெஸ்ட்,
பி டெஸ்ட் அது மாதிரி வந்து நிறைய இருக்கு மணி. சரியா? அந்த நான் அவ்வளோ வந்து இன்டெப்தா எனக்கு தெரியுமான்னு கேட்டா எனக்கு வந்து தெரியாது. அதை நான் உண்மையை சொல்லிடுறேன். இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிறது வந்து நான் உனக்கு சொல்றேன். செகண்ட் ஏதோ கால் வருது. தேவை. ஸோ மணிக்கு நான் நல்ல ஹைபோதசிஸ் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ்னு ஒன்று சொல்லி கொடுத்தேன் அனோவா கிளாஸ்ல, ஞாபகம் இருக்கா? தெரியும் மேம். கரெக்டா ஞாபகம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரூல். ஹைபோதசிஸ் டெஸ்டிங்னா என்ன அப்படின்னு ஒன்று யாராவது கேட்டாங்கன்னா பி வேல்யூ கண்டுபிடிக்கணும் நம்ம, அவ்வளோதான். ஓகே, பி வேல்யூ வந்து லெஸ் தேன் 0.05. இவ்வளோ கூட விட்டுரு, இது எல்லாமே கன்ஃபியூஸ் ஆக விட்டுருலாம். ஓகே, ஸோ நம்மளோட இது வந்து பார்த்தோன்னா பி வேல்யூ ஒன்று கண்டுபிடிப்போம். அதாச்சும் நம்மளோட டூல் பேக்ல இருந்து அவுட்புட் வந்து வந்துடும். அந்த பி வேல்யூ வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0.05 இருந்துச்சுன்னா ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். இதே வந்து கிரேட்டர் தேன் 0.05னா நல் ஹைபோதசிஸ். ஓகே, ஸோ நல் ஹைபோதசிஸ்னா என்ன? டிஃபரன்ஸே இல்லை, ரெண்டுத்தோட மீன் வேல்யூஸ்ல எந்த டிஃபரன்ஸுமே உனக்கு இல்லை அப்படின்னா அது வந்து நல் ஹைபோதசிஸ். அதாவது ரெண்டுத்தோட ஆவரேஜ் சேம், அப்போ அது நல் ஹைபோதசிஸ். ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ்னா ரெண்டுத்தோட மீனுக்கும் வந்து டிஃபரன்ஸ் வந்து நிறைய இருக்குன்னா அது வந்து என்னது? உன்னோட ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். இதுவரை புரிஞ்சுச்சா? புரியுது மேம். இப்போ சி டெஸ்ட்டுக்கும் டி டெஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். ரெண்டுமே நீ வந்து போய் நல் ஹைபோதசிஸ் தான் செக் பண்ணுவ. சி டெஸ்ட் அண்ட் டி டெஸ்ட் ரெண்டுமே வந்து யூஆர் டெஸ்டிங் ஃபார் நல் ஹைபோதசிஸ் தான். ஆனா இது ரெண்டுத்துல ஒரு ப்ராப்ளம் உண்டு. என்ன அப்படின்னா டி டெஸ்ட் வந்து உன்னோட சாம்பிள் சைஸ் வந்து லெஸ் தேன் 30. சாம்பிள் இஸ் லெஸ் தேன் 30 வந்து நீ மோஸ்ட்லி டி டெஸ்ட் யூஸ் பண்ணுவ. சி டெஸ்ட் வந்து சாம்பிள் சைஸ் இஸ் கிரேட்டர் தேன் 30. இதுதான் வந்து மெயினா சொல்ற டிஃபரன்ஸ். ஆனா நீ உனக்கு வந்து ஜி டெஸ்ட் வந்து லெஸ் தேன் 30க்குமே ஜி டெஸ்ட் வந்து அப்ளிகபிள். பட் ஸ்டாண்டர்ட் டிஃபரன்ஸ்னா இதுதான். ஸ்டாண்டர்ட் டிஃபரன்ஸ். பட் ஜி டெஸ்ட் கேன் ஒர்க் ஃபார் லெஸ் தேன் 30 ஆல்சோ. ஏன்னா நான் இப்போ செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு 30க்கு வேலை செஞ்சுச்சு. அதனாலதான் நான் வந்து சொல்றேன் 30 கீழே இருந்தாலும் வேலை செய்யும்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு ரூல் இருக்கு. ஏதாவது ஒன்று நீ எடுக்க போற ரெண்டு காலம் ஆஃப் டேட்டா வந்து ஒன்று வந்து பிஃபோர் சம்திங், இன்னொன்று வந்து ஆஃப்டர் சம்திங். அதாச்சும் ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி. இல்லை அப்படின்னா இந்த கடையில இது விற்குது, அந்த கடையில இது விற்குது, ரெண்டும். புரியுதா என்ன சொல்ல வரேன்? இப்போ நான் இங்க வந்து மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா இது வந்து பிஃபோர் கோச்சிங் கிளாஸா இருக்கலாம், இது ஆஃப்டர் கோச்சிங் கிளாஸா இருக்கலாம். இல்ல இது வந்து சைக்கிள் டெஸ்ட்டுக்கு முன்னாடி அவன் எழுதுனதா இருக்கலாம். ஆஃப்டர்ன்றது வந்து சைக்கிள் டெஸ்ட்க்கு முன்னாடி எழுதுன மிட் டேர்ம் எக்ஸாம்ஸா இருக்கேன். ஓகேவா? ஸோ அது மாதிரிதான் நான் வந்து இங்க எடுத்திருக்கேன். ஓகே, புரிஞ்சுச்சா? எப்படி நான் வந்து இந்த டேட்டா ஃபார்ம் பண்ணிருக்கேன்னா புரியுது. இப்போ இதுல நம்ம சி டெஸ்ட்க்கு என்ன பண்ணணும், என்ன ப்ரீ ரெக்வசிட்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உனக்கு காலம் வந்து 2 காலம்ல டேட்டா இருக்கணும். 2 காலமோட இருக்க டேட்டாவும் வந்து நீ வேரியன்ஸ் வந்து கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, நீ வேர் மட்டும் எழுதி அந்த ரேஞ்ச் வந்து கொடுத்துக்கோ. ஓகேவா? ஸோ இது முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து டேட்டாக்கு போயிட்டு டேட்டா அனாலிசிஸ்க்கு போறேன். போயிட்டு நான் வந்து இங்க ஜி டெஸ்ட்ன்னு இருக்குல்ல, இந்த ஜி டெஸ்ட் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னே இங்க ஆக்சுவலா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா ஒரு ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ இதுல டேட்டா அனாலிசிஸ் போயிட்டு ஜி டெஸ்ட்ல
இது ஏன் வந்து நம்ம டூ சாம்பிள் பேர்டு டூ சாம்பிள்லாம் எழுதுறோம்னா நம்மளோட ரோ காலம்ஸ் வந்து ரெண்டு ரெண்டு காலம்ஸா இருக்கு. அதனால நம்ம வந்து டூ சாம்பிள்ன்றது வந்து ஃபங்க்ஷனாவே அவங்க கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன் நேம்ல. சரியா? இப்போ இங்க வந்து ஓகே கொடுத்துட்டு இப்போ நீ வந்து இங்க ரேஞ்ச் செலக்ட் பண்ணணும். இதுதான் வந்து என்னோட ரேஞ்ச். நான் இப்போதான் போட்டு வச்சிருக்கேன், அதனால எல்லாமே இருக்கு. இப்போ வேரியபிள் டூ பார்த்தோன்னா ரேஞ்ச் வந்து B2 to B12 கொடுத்துருக்கேன். நான் லேபிள்ஸ் வந்து எடுத்து விட்டுட்டேன். ஏன்னா நான் என்ன பண்ணிருக்கேன், ரேஞ்ச் வந்து செகண்ட் ரோல இருந்து 12th ரோக்கு தான் எடுத்திருக்கேன். ஸோ ஐ டோன்ட் ஹாவ் அ ஹெடர். ஸோ லேபிள்ஸ் இஸ் ஆஃப். ஓகே. அடுத்து வேரியபிள் 1 வேரியன்ஸ் நோன், வேரியபிள் 2 வேரியன்ஸ் நோன். ஏன் வந்து நோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீ கால்குலேட் பண்ணி அதை ஒரு இன்புட்டா நீ இந்த ஃபீல்ட்ல வந்து கொடுக்கணும். புரிஞ்சுச்சு? இங்க வேரியபிள் 1 வேரியன்ஸ் நோன் இருக்கு. புரியுது மேம். இங்க வந்து நீ கால்குலேட் பண்ணிக்கோ. இதே வந்து நான் இப்போ இங்க குடுக்குறேன்னு வச்சுக்கோ, செல் வேல்யூ குடுக்குறேன்னு வச்சுக்கோ, ஈக்குவல் டு A14 கொடுத்து நான் இங்க ஓகே கொடுத்தேன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. your entry cannot be used, integer or decimal may be required. ஓகே. ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணும், இங்கே இந்த இதை வந்து கொடுக்கணும். வேல்யூ எனக்கு என்ன வேல்யூ தெரியுமோ அந்த வேல்யூ கொடுக்கும். நீ அது டெசிமல்லாவும் கொடுக்கலாம், இன்டீஜர் வெறும் 183 கொடுத்து நீ ஸ்டாப் பண்ணிக்கலாம். யுவர் விஷ். ஆல்பா 0.05 எல்லா அனாலிசிஸ் டூல் பேக்ல எங்கெல்லாம் ஆல்பான்ற வேர்டு நீ பாக்குறியோ அங்க ஃபுல்லாவே உனக்கு 0.05 தான் எக்ஸலோட டிஃபால்ட் இருக்கும். அதாவது 95% என்னோட வேல்யூ வந்து கரெக்டான வேல்யூ, 5% தான் எனக்கு டிஃபரன்ஸ் இருக்க வேல்யூ. அது பேர் தான் வந்து நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவல்னு சொல்றோம். ஓகே. 95% your value is right, 5% உனக்கு வேரியன்ஸ் வரலாம். டிஃபால்ட்டா எல்லா ஸ்டாட்ஸ்லயுமே நம்ம வந்து 5% தான் டிஃபரன்ஸ் வரும். ஏன்னா 5% மேல போச்சுன்னு இருக்காங்க, உன்னோட டேட்டாவே வந்து தப்பு அப்படின்ற இம்ப்ரெஷன் தானே வரும். அதனாலதான் நம்ம வந்து ஆல்பா வந்து எப்பவுமே 0.05ல வச்சிருக்காங்க. இப்போ நான் அவுட்புட் ரேஞ்ச் வந்து இங்க கொடுக்குறேன். இங்க எங்கேயாவது கொடுத்தேன்னு வச்சுக்கோ, கொடுத்துட்டு இங்க ஓகே கொடுத்தேன்னா இது வந்து உன்னோட ஃபைனல் வேல்யூ வந்துடும். ஓகேவா? புரிஞ்சிச்சுல்ல? புரியுது. ஓகே. இது ஏன் வந்து இங்க ஹைபோதசிஸ் தி மீன் டிஃபரன்ஸ் இஸ் 0 ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, நல் ஹைபோதசிஸ் தான் நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். ஜி டெஸ்ட், டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டுக்குமே வந்து நீ நல் ஹைபோதசிஸ் தான் டெஸ்ட் பண்ற. ஏன்னா நல்ல ஆல்டர்னேட் நீ ரெண்டும் டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டா? வெறும் ஏதோ ஒரு ஹைபோதசிஸ் டெஸ்ட் பண்ணி உன்னோட வேல்யூ கரெக்டா இருக்குன்னா யூ வில் கோ ஃபார் தட் ஹைபோதசிஸ். இல்ல எனக்கு நல் ரிஜெக்ட் பண்ணும், இது வந்து நல் ஹைபோதசிஸ் கிடையாது அப்படின்னா என்ன பண்ணுவேன், ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் பண்ணுவேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் டூ டிஃபரெண்ட் ஒரே ஒரு சாம்பிளை வச்சு நீ நல்லும் டெஸ்ட் பண்ணி ஆல்டர்னேட்டிவ் டெஸ்ட் பண்றதுக்கு பதிலா நீ நல் மட்டும் டெஸ்ட் பண்ணிக்கோ. கரெக்டா இருந்துச்சுன்னா நல் அக்செப்ட் பண்ணிக்கோ, இல்லைன்னா ஆல்டர்னேட் போய்க்கோ. ஏஆர்பி தானே செக் பண்ண போறோம். ஸோ அதனாலதான் எப்பவுமே ஹைபோதசிஸ் மீன் டிஃபரன்ஸ் எங்க கேட்டிருந்தாலுமே ஜி டெஸ்ட், டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட்டுக்கு கேட்டிருந்தா always keep it as 0 because you are testing for null hypothesis. சரியா? ஸோ இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ இங்க வந்து பார்த்த அப்படின்னா உன்னோட டேபிளோட ரிசல்ட் வந்து வந்துருச்சு. இந்த டேபிள் ரிசல்ட் வந்து செகண்ட். இப்போ இதுல இருக்கிறது வந்து பார்த்த அப்படின்னா நோன் வேரியன்ஸ்ன்றது வந்து ஒன்றும் இல்லை, உன்னோட வேரியன்ஸ். அப்சர்வேஷன்ஸ் வந்து உன்னோட மொத்த கவுண்ட். இங்க வந்து 11 இருக்கு. ஒரு வேரியபிள் 1க்கு 11 இருக்கு, வேரியபிள் 2க்கு 11 இருக்கு. அதுக்கப்புறமா வந்து மீன் இருக்குன்னா இங்க போயிட்டு ஆவரேஜ் ஆஃப், தெரியுதா? இது வந்து மீன்ன்றது நத்திங் பட் யுவர் ஆவரேஜ். மீன் சொல்லிட்டேன், நான் வேரியன்ஸ் சொல்லிட்டேன், அப்சர்வேஷன்ஸ் வச்சு ஹைபோதசிஸ் மீன் டிஃபரன்ஸ் நீ 0 தான் இன்புட் கொடுத்துருக்க. ஸோ இட் இஸ் ஃபைன். இப்போ இங்க ஒரு கன்ஃபியூஷன் வரும், என்னது ஒன் டெய்ல் டூ டெய்ல் அப்படின்றது. ஸோ ஒன் டெய்ல் டூ டெய்ல், இப்போ ஒன் டெய்ல் அப்படின்னா வந்து ஏ இஸ் கோயிங் டு இன்ஃப்ளூயன்ஸ் பி. ஓகேவா? அது எதர் பாசிட்டிவா இருக்கலாம் இல்ல நெகட்டிவா இருக்கலாம். ஓகேவா? டூ டெய்ல்னா
A may influence, A will also influence B. A will influence B. B will influence A. புரிஞ்சுச்சா மணிக்கு ஒன் டெயில் டூ டெயில் கான்செப்ட்? புரியுது மேம். இப்போ இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இப்ப இது வந்து நம்ம இப்ப டேபிள் வந்து எடுத்துட்டோம். இந்த டேபிள்ல எப்படி வந்து நீ நல் ஹைபோதசிஸ் ரிஜெக்ட் பண்ணுவ அக்செப்ட் பண்ணுவ அப்படின்றது வந்து ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம். நான் ட்ரை பண்றேன், உனக்கு புரியலன்னா என்கிட்ட சொல்லு, சரியா? இப்போ வந்து சி 1.1 ஒரு செகண்ட். இப்ப நான் வந்து ஒன் டெயில் பார்க்கணும்னா ஐ ஹாவ் டு கோ ஃபார் திஸ். இப்ப நான் வந்து உனக்கு டூ டெயில் வச்சு சொல்லித்தரேன். இப்போ நம்மளோட மெயின் டார்கெட் வந்து இந்த ரெண்டு ஃபீல்ட்ஸ், ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி கான்செப்ட்னா, இப்போ z less than minus v, z less than அட என்னப்பா minus v or v greater than v of 210. Then reject mode. ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்போ ஒன் டெயில் நீ எடுக்கணுமா டூ டெயில் எடுக்கணுமான்றது வந்து உன்னோட விஷயம். உனக்கு வந்து தெரியும் டியூஷன்னால வந்து இது அஃபெக்ட் ஆச்சு, ஏனால பி அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா கோ ஃபார் ஒன் டெயில். இல்ல உனக்கு ரிலேஷன்ஷிப் தெரியல, ஏ பி இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதா பி ஏவை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதா தெரியலன்னா கோ ஃபார் டூ டெயில். ஓகே, அதான் கான்செப்ட். இதுதான் இந்த வேரியபிள் ஏ இஸ் கோயிங் டு இன்ஃபுளுன்ஸ் பி, அந்த லாஜிக் தான் அப்ளை ஆக போகுதுன்னா கோ ஃபார் ஒன் டெயில். ஏ வந்து பி இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம், இல்ல பி வந்து ஏ இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம்னா ஆல்வேஸ் கோ ஃபார் டூ டெயில். புரிஞ்சுச்சா கான்செப்ட் இது? புரியுது. இப்போ இங்க நான் வந்து ரிஜெக்ட் நல் ஹைபோதசிஸ், நம்ம வந்து ஆல்டர்னேட் பக்கம் போவேணாம், அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் நல் அது மட்டும் நம்ம பார்ப்போம். ஏன்னா அதுலயே உனக்கு தெரிஞ்சும் ஆல்டர்னேட் போகணுமா வேணாமா. இப்போ நான் வந்து இங்க நல் ஹைபோதசிஸ வந்து ரிஜெக்ட் பண்ணணுமா என்ன பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். we can reject null hypothesis. இப்போ இங்க z ஓட வேல்யூ என்ன 1.21, கரெக்டா? 1.21 is greater than 1.95, கரெக்டா? 1.21 greater than 1.95. இதுல இது வந்து ஆன்சர் ட்ரூவா? 1.2 greater than 1.9 இல்ல ஃபால்ஸ் இல்ல. ஆமா. அப்ப என்ன ஆகும், நீ நல் ஹைபோதசிஸ் அக்செப்ட் பண்ணணும். சிம்பிளா ஆன்சர். உன்னோட ஜி வேல்யூ எடுத்துக்கோ, இந்த ஜி வேல்யூ வந்து உன்னோட ஃபர்ஸ்ட், இதுதான் வந்து உன்னோட பெஞ்ச் மார்க். இதை வந்து நீ இது கூட கம்பேர் பண்ண போற. எது 1.21 வந்து 1.95 கம்பேர் பண்ண போற. இது எதுக்கும் நீ வந்து இந்த டெஸ்டும் நீ பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. 1.21 இஸ் லெஸ் தேன் 1.95. ஆனா இதுவும் வந்து உனக்கு ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் ஆக போகுது. நீ எய்தர் இதை வந்து நீ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எவால்வேட் பண்றதுக்கு பதிலா நீ செகண்ட மட்டும் பாரு. செகண்ட்ல என்ன இருக்கு, உன்னோட ஒன் இல்ல மேபி ரெண்டுமே செக் பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1.2. ஓகே ஃபைன், ஒரு நிமிஷம் இரு, சீக்கிரம் அதை விட்டுரு, பார்த்தாலே டென்ஷன் ஆகும். இப்ப நமக்கு தேவை சி வேல்யூ என்ன இருக்கு 1.21 இருக்கு, கரெக்டா? இந்த 1.21 இந்த 1.95 நீ கம்பேர் பண்ண போற. கம்பேர் பண்றப்போ சி கிரேட்டர் தேன் சி ஆஃப் 2 டெயில்,
1.21 இஸ் கிரேட்டர் தேன் 1.95 ஃபால்ஸ். ஸோ அதனால நீ வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது. யூ ஷுட் கோ ஃபார் நல் ஹைபோதசிஸ். அதாச்சும் ரெண்டுத்துக்கும் மீன் சேம். இதே இது z லெஸ் தேன் மைனஸ் ஆஃப் z2 டெய்ல்னா ஒன்றும் கிடையாது. 1.21 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 1.95 தப்பு தான். ஏன்னா ஆப்வியஸ்லி என்னோடது வந்து 1.21 இஸ் பாசிட்டிவ், மைனஸ் 1.95 இஸ் நெகட்டிவ். நான் இது வந்து ஹைப்போதெட்டிக்கலா தான் சொல்லி தரேன். ஏன்னா நமக்கு இங்கேயுமே பாசிட்டிவா தான் இருக்கு. பட் எய்தர் வேஸ் நீ செக் பண்ணிக்கலாம். 1.2 கிரேட்டர் தேன் 1.95 தப்பு. 1.21 லெஸ் தேன் மைனஸ் 1.95 ஏன்னா ஒன்னு வந்து பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ். அப்ப லெஸ்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, ஃபால்ஸ். அப்போ நீ வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது. நல் ஹைபோதசிஸ் ஹோல்ட்ஸ் ட்ரூ ஃபார் திஸ் கேஸ். புரிஞ்சுச்சா மணிக்கு? இது புரியுது. ஒருக்கா ரிப்பீட் பண்ணவா? நான் ஒருக்கா கூட ரிப்பீட் பண்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது இது புரிஞ்சாதான் அடுத்து டி டெஸ்ட் உனக்கு புரியும், அதனால சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ டி டெஸ்ட், ஜி டெஸ்ட், பி டெஸ்ட், எஃப் டெஸ்ட் இந்த மாதிரி எந்த டெஸ்டா இருந்தாலுமே நீ வந்து ரெண்டு ஹைபோதசிஸ் இருக்கு. ஒன்னு வந்து நல் ஹைபோதசிஸ், ஒன்னு வந்து அல்டர்னேட் ஹைபோதசிஸ். நல் ஹைபோதசிஸ்னா ரெண்டுத்தோட மீன் வந்து சேமா இருக்கு. ஸோ மீன் ஆஃப் ஏ வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு மீன் ஆஃப் பி வேரியபிள். அப்படின்னா தான் அது பேர் வந்து நம்ம நல் ஹைபோதசிஸ் அப்படின்னு சொல்ல போறோம். இல்ல அப்படின்னா இன்னொரு ஹைபோதசிஸ் வந்து அல்டர்னேட் ஹைபோதசிஸ். நல் ஹைபோதசிஸ் வந்து எப்பவுமே ஹெச் ஜீரோன்னு சொல்லுவாங்க. ஹெச் ஜீரோன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது பேர் வந்து நல் ஹைபோதசிஸ். ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ்னா H1ன்றது வந்து ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். ஓகே. ஸோ எல்லாமே வந்து ஒரு பி வேல்யூன்றத வச்சு, பி வேல்யூ கான்ஃபிடன்ஸ் லெவல், இது ரெண்டு வச்சுதான் உன்னோட மொத்த ஸ்டாட்ஸுமே பில்ட் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு வந்து பி வேல்யூ வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0.05 அப்படின்னா நான் வந்து ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் இஸ் ட்ரூ. ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ்னா என்ன? டிஃபரன்ஸ் வந்து மீன்ல இருக்குன்னு அர்த்தம். பி வேல்யூ கிரேட்டர் தேன் 0.05 இருந்துச்சுன்னா நல் ஹைபோதசிஸ் கரெக்ட். நல் ஹைபோதசிஸ்னா என்ன? நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் மீன் குரூப். ஸோ இது எல்லாம் தான் உன்னோட பேசிக். ஹைபோதசிஸ் டெஸ்டிங்னா இதுக்குள்ள தான் உனக்கு வந்து பேசிக்கா வரும். சரியா? இப்போ ஜி டெஸ்ட்டுக்கும் டி டெஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் உன்னோட சாம்பிள் சைஸ். டி வந்து லெஸ் தேன் 30க்கு கரெக்டா வேலை செய்யும், ஜி வந்து கிரேட்டர் தேன் 30க்கு வேலை செய்யும். பட் ஜி வந்து நீ பண்ணிக்கலாம், லெஸ் தேன் 30 இருந்தாலும் பண்ணலாம், நோ இஷ்யூ. ஜிக்கும் டிக்கும் இன்னொரு மெயின் டிஃபரன்ஸ் வந்து வேரியன்ஸ் கால்குலேஷன். வேரியன்ஸ் கால்குலேஷன் வந்து ஜி டெஸ்ட்ல நீ தான் பண்ணுவ, அதுல நீ பண்ண தேவையில்ல. வேரியன்ஸ் கால்குலேஷன் should be done by us. It will also be an input field. ஒரு நிமிஷம், என் சிஸ்டம் ஹேங் ஆயிடுச்சா? ஐயோ, அரே ஒரு நிமிஷம் மணி, ஏதோ ஆகுது. This variance will be input field. Will also be an input field. ஓகேவா? இது இதுவரை பிரஷ் அப் பண்ணது உனக்கு புரிஞ்சிச்சுல்ல? என்ன சொல்ல வரேன்னு? மணிக்கு புரியுதா? ஹலோ? மணி கேக்குதா மணி? கேக்குது மேம். எங்க எதுல இருந்து டிஸ்கனெக்ட் ஆச்சு உனக்கு? நான் இந்த பிரஷ் அப் பண்ணது புரிஞ்சுச்சா? கேட்டுச்சா?
கேட்டுச்சு மேம். அப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சேன். திரும்பி இன்னொரு வாட்டி சொல்றேன்னு சொல்லிட்டு. ஓ அதோடய போயிடுச்சா? சரி பரவாயில்ல ஃப்ரீயோட. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டெஸ்டிங் நீ பண்ணும் அப்படின்னா உன்னோட பி வேல்யூ, கான்ஃபிடன்ஸ் லெவல் இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்டான மெட்ரிக். 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் ஏன் சொல்றோம் அப்படின்னா 95% உன் டேட்டா வந்து கரெக்ட், 5% தான் சான்ஸ் இருக்கு உன்னோட டேட்டா வந்து இன்கரெக்டா இருக்குது. ஓகேவா? கான்ஃபிடன்ஸ் லெவல்னா என்னன்னு புரிஞ்சுச்சா? புரியுது மேம். அடுத்து பி வேல்யூ. நமக்கு வந்து 2 ஹைபோதசிஸ் இருக்கு. ஒன்னு நல், இன்னொன்னு ஆல்டர்னேட். நல்லுனா உன்னோட 2 குரூப்போட மீன் வந்து சேம், டிஃபரன்ஸ் கிடையாது. ஆல்டர்னேட் அதோட ஆப்போசிட். ஓகே, இங்க வந்து நல் ஹைபோதசிஸ்னா நோ டிஃபரன்ஸ் இன் மீன், ஆல்டர்னேட்னா டிஃபரன்ஸ் இன் மீன். ஓகே, நல்லோட ஹைபோதசிஸ்க்கு பி வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 0.5, ஆல்டர்னேட்டுக்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0.5. இது நீ படிச்சு பார்த்தாலே உனக்கு வந்து புரியும். ஓகேவா? ஜி டெஸ்ட்டுக்கும் டி டெஸ்ட்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் சாம்பிள் சைஸ். டி டெஸ்ட் வந்து சாம்பிள் வந்து 30 கீழே இருந்தா ஒர்க் ஆகும். ஜி டெஸ்ட் வந்து சாம்பிள் வந்து 30க்கு மேல இருந்தா ஒர்க் ஆகும். பட் 30 கீழேயும் ஒர்க் ஆகும். பட் ஸ்டாண்டர்ட் டிஃபரன்ஸ் சொன்னா இதுதான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஜி டெஸ்ட்டுக்கு நீ வந்து வேரியன்ஸ் ஒர்க்கா வந்து நீ கால்குலேட் பண்ணுவ, ஏன்னா அது வந்து ஒரு இன்புட் ஃபீல்டு. புரிஞ்சிச்சுல்ல? இதுவரை ஓகேவா? ஓகே மேம். இப்போ இங்க வந்து 2 காலம் இருக்கு. நான் 2 காலமுக்கும் வேரியன்ஸ் போட்டிருக்கேன். இது நீ உன்னோட டூல் பேக்ல போய் நீ பார்த்தனா தெரியும். இங்க வந்து ஜி டெஸ்ட் 2 சாம்பிள் ஃபார் மீன்ஸ் ஓகே கொடுத்துக்கோ. கொடுத்துட்டு வேரியபிள் ரேஞ்ச், ஃபர்ஸ்ட் வேரியபிள் ரேஞ்ச் ஒன்று, செகண்டோட ரேஞ்ச் என்ன, ஹைபோதசிஸ் மீன் வந்து 0 வச்சுப்போம். ஏன்னா நம்ம வந்து நல் ஹைபோதசிஸ் டெஸ்ட் பண்றோம். நல் ஹைபோதசிஸ்னா ரெண்டுத்துக்கும் மீன்ல டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ அதனால நான் இங்க 0 கொடுத்துருக்கேன். வேரியபிள் 1 நோன், வேரியபிள் 2 நோன் அப்படின்னா உன்னோட வேரியன்ஸ் வந்து நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கல, அந்த நம்பரை வந்து நீ கொடுக்கணும். நீ எய்தர் டெசிமலுக்கு அப்புறம் எவ்வளோ டிஜிட்ஸ் வேணாலும் கொடுக்கலாம், இல்ல வெறும் 183ன்னு வச்சும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, வேரியபிள் 2வும் நீ கண்டுபிடிச்சிட்ட. ஆல்பா வந்து 0.05, ஏன்னா 5% தான் வேரியன்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால 0.05. அவுட்புட் செல் வந்து நான் இந்த ஷீட்லயே கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் உன்னோட ஜி டெஸ்டோட வேல்யூஸ். இது மீன் உனக்கு தெரியும், ஆவரேஜ். நான் வேரியன்ஸ் நீ கொடுத்த வேரியன்ஸ் தான் இருக்கு, அது நீ விஏஆர் கால்குலேஷன் போட்டு செக் பண்ணிக்கலாம். அப்சர்வேஷன்ஸ் வந்து இந்த குரூப்ல எவ்வளோ அப்சர்வேஷன்ஸ், இங்க வந்து எனக்கு 11 அப்சர்வேஷன்ஸ் இருக்கு, இதுலயும் 11 அப்சர்வேஷன்ஸ் இருக்குன்னா 11 11 இருக்கு. ஹைபோதசிஸ் மீன் டிஃபரன்ஸ் நல் டெஸ்ட் பண்ணனால 0 கொடுத்துருந்த, ஸோ 0. ஓகே, ஜி வேல்யூ இருக்கும், ஒன் டெய்ல் வேல்யூ இருக்கும், டூ டெய்ல் வேல்யூ இருக்கும். ஒன் டெய்ல் டூ டெய்ல்னா என்ன? ஏ இன்ஃபுளுன்சஸ் பி, அது பாசிட்டிவா நெகட்டிவா உனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. எப்படி ஏ இன்க்ரீஸ் ஆகிறப்ப பியும் இன்க்ரீஸ் ஆகுது, இல்ல ஏ இன்க்ரீஸ் பி டிக்ரீஸ், உனக்கு டைரக்ஷனும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கோ ஃபார் ஒன் டெய்ல். டூ டெய்ல்னா ஏ பி இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதா, பி ஏ இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதான்னு உனக்கு தெரியல, அந்த இன்ஃபுளுன்ஸ் பாசிட்டிவா நெகட்டிவான்னு உனக்கு தெரியல, அப்போ கோ ஃபார் டூ டெய்ல். இதுவரை ஓகேவா? ஓகே மேம். இப்போ நான் வந்து இதை டூ டெய்லுக்கு நான் கம்பேர் பண்றேன் அப்படின்னா நான் டூ டெய்ல், ஏன்னா எனக்கு தெரியல எது எதை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதுன்னு தெரியல, அதனால நான் டூ டெய்ல் போறேன். டூ டெய்ல்ல நல் ஹைபோதசிஸ் எப்போ ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 கண்டிஷன், இது 2ல ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுனாலும் யூ கேன் ரிஜெக்ட் நல். ஓகே, ஸோ என்ன கண்டிஷன் அது? இப்போ ஜி வேல்யூன்றது வந்து இந்த வேல்யூ கரெக்டா? ஜி வேல்யூ லெஸ் தேன் மைனஸ் ஜி ஆஃப் டூ டெய்ல். மைனஸ் ஜி ஆஃப் டூ டெய்ல்னா உன்னோட டூ டெய்லுக்கு உனக்கு ஒரு வேல்யூ இருக்கும், ஜி வேல்யூ ஒன்று இருக்கும். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்னது? ஜி வந்து லெஸ் தேன் மைனஸ் ஜி ஆஃப் டூ டெய்ல். ஸோ ஜி வேல்யூ என்ன? 1.21 லெஸ் தேன் மைனஸ் ஆஃப் டூ டெய்லோட வேல்யூ என்ன? 1.95. இங்க இருக்கா? இது கரெக்டா? தப்பு. என்ன? ஏன் ஃபால்ஸ் கண்டிஷன் தான் வரும், ஏன்னா 1.21 இஸ் பாசிட்டிவ், -1.9 இஸ் நெகட்டிவ். எப்பவுமே பாசிட்டிவ் தான் கரெக்டா வரும், கரெக்ட் பெருசு, ரைட்டா? ஸோ இந்த இதோட ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஆர் இன்னொன்னு என்னது? ஜி கிரேட்டர் தேன் ஜி ஆஃப் டூ டெய்ல். ஜி வேல்யூ என்ன? 1.21. ஜி டூ கிரேட்டர் தேன்
ஜி ஆஃப் டூ டெய்ல் என்ன 1.95. இது ட்ரூவா? இதுவும் ஃபால்ஸ். கரெக்டா? புரிஞ்சுச்சா மணி? இது ரெண்டுத்துல ஒன்னு ஃபால்ஸா இருந்தாலுமே நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம். இது ரெண்டுத்துல ஒன்னு ஃபால்ஸா இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணுவோம். இங்க நமக்கு ரெண்டுமே ஃபால்ஸ், சோ ரிஜெக்ட். சோ ரிஜெக்ட் பண்ண முடியாது. புரிஞ்சுச்சா? ஓகே, அவ்வளவுதான். மீட்டிங் முடிய போகுது. சி டெஸ்ட் முடிச்சிட்டா நாளைக்கு நம்ம டி டெஸ்ட் பார்க்கலாம். சரியா? ஓகேம்மா. ஓகேம்மா, தேங்க்யூ.